ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். எத்தனாலுக்கு வந்து C2H5OH நான் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த டேப்லா காலத்தில் இருக்குது. இந்த டேப்லா காலத்தில் இந்த மாடல் வச்சு நமக்கு ஏற்கனவே இந்த குளுக்கோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மாடலை வச்சு நீங்கள் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இந்த கணக்கு முடிஞ்சிடும். இதில் வந்து தெரியாததுக்கு வந்து நீங்கள் தனிமை வரிசை அட்டவணை எடுத்து அதில் இப்போ குரோமியம் கொடுக்கலன்னு சொன்னால் தனிமை வரிசை அட்டவணையில் எடுத்து நினச்சிடணும். மேங்கனீஸ் குரோமியத்துக்கெலாம் தனிமை வரிசை அட்டவணையில் நிறையன்னு பார்த்து அதை ஆட் பண்ணி போட்டுரும். அடுத்து மோல். இது முக்கியமாக கெமிஸ்ட்ரினாலே இந்த இது வரும். மோல் அப்படிங்கிறது ஒரு பொருட்களின் அளவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டஜன் சொல்கிறோம், ஒரு ஸ்கொயர் பேப்பர் அப்படிங்கிறோம். டஜன் அப்படின்னு சொன்னால் 12 நம்பர்ஸ். உங்களுக்கு ஒரு டஜன் ரோஜா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டஜன் ரோஜாக்கள் அப்படின்னா இதை குறிக்கிறது 12 ரோஜா பூக்களை குறிக்கிறது. ஒரு ஸ்கொயர் பேப்பர் அப்படின்னா 24 எண்ணிக்கை கொண்ட தாள்களை குறிக்கிறது. அது மாதிரி இப்போ டஜன் ஸ்கொயர் அப்படிங்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் மோல் அப்படிங்கிறதும். இந்த மோல் அப்படிங்கிறது வந்து எஸ்ஐ முறைப்படி கொண்டு வந்தது தான். இதை குறிக்க எஸ்ஐ அலகு பயன்படுத்தப்படும் அடிப்படை அலகு மோல் எனப்படும். அடுத்தது இந்த மோல்னா மோல் பெற்ற கொள்கைக்கு நம்மளுக்கு என்ன எடுக்கிறாங்கன்னா 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை 158.03 கிராம் பொட்டாசியம் பெர்மானேட் மற்றும் 294.18 கிராம். அதாவது இந்த பொட்டாசியம் பெர்மானேட்டுக்கு நீங்கள் மூலக்கூறு நிறை இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சி செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. இதுக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 158.03. அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் அடுத்து பாருங்கள் K2Cr2O7. இதை ஆட் பண்ணி கண்டுபிடிச்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 294.18 கிராம். இதில் வந்து இது எல்லாம் ஒரு மோல். இதுக்கு பேர் ஒரு மோல் எத்தனால், ஒரு மோல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஒரு மோல் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஒரு மோல் சுக்ரோஸ். இதில் உள்ள மூலக்கூறின் எண்ணிக்கை இவ்வளோ கிடைக்கும். இந்த மோலுங்கிற கான்செப்ட் வந்து கீழே வரும் பாருங்கள். இங்கேருந்து படிக்கணும். 12 கிராம் கார்பன் 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவு ஒரு மோல் எனப்படும். மோல் என்றால் என்னன்னு சொன்னால் இதுதான் வரையறை. கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகளை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவு ஒரு மோல் எனப்படும். இங்கேயே நம்மளுக்கு அந்த ஸ்கேல் எதில் இருக்காங்க, கார்பன் 12 தான் எடுக்கிறாங்க. கார்பன் 12 வச்சு தான் வரையறுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லப்போனால் இன்னொரு இதை வச்சு சொல்லப்போனால் ஒரு மோலில் வந்து எவ்வளோ உட்பொருட்கள் காணப்படும் அப்படின்னா 6.022 × 10^23. இப்போ எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒன்று தான். ஒரு டஜன்னா என்ன சொல்வீங்க, 12. ஒரு டஜன்னா என்ன சொல்வீங்க, 12. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரே வார்த்தையில் ஒரு மோல் அப்படின்னு கேட்டுட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஆன்சர் என்னவாக இருக்கணும், 6.022 × 10^23. இவ்வளவு அணுக்களை உள்ளடக்கியதான் ஒரு மோல். அப்போது எப்படி ஒரு டசன்னா 12ன்னு உங்கள்கிட்ட ஆன்சர் வருதோ, கெமிஸ்ட்ரி படி ஒரு மோல்னா உங்கள் வாயிலேருந்து வர்ற ஆன்சர் என்னவாக இருக்கணும், 6.022 × 10^23 அணுக்களை கொண்டது ஒரு மோல். எத்தனை அணுக்களை கொண்டது, 6.022 × 10^23 என்ற உட்பொருட்களை கொண்டது தான் ஒரு மோல்னு சொல்லிடணும். இது மோல் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த கடைசி காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும். நம்ம ஒப்பு அணுநிறைன்னு ஒன்று படித்தோம். ஒப்பு அணுநிறை எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு அணுவினுடைய சராசரி அணுவின் நிறைக்கும் இப்போ நம்ம படித்தோமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், ஒரு அணுவினுடைய
அணுநிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என்ன படித்தோம்? 1.67366605 ஒப்பு அணுநிறை. அப்போ அந்த ஹைட்ரஜனுடைய அணுவின் நிறைக்கும் அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் உள்ள விகிதம் தான் என்னது? ஒப்பு அணுநிறை படித்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்தோட ஒப்பு அணுநிறையும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கார்பன் இருக்குது. கார்பனோட அணுவின் நிறை கார்பன் அணுவின் நிறை 12, அதனுடைய ஒப்பு அணுநிறை 1.99. ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடியதான் என்னன்னு சொன்னால் 6.023. அணு அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கை பொருளின் நிறை அல்லது வகுத்தல் ஒரு தனித்த அணு அல்லது மூலக்கூறின் நிறை. அந்த பொருளின் நிறையை வந்து அந்த தனித்த அணுவின் நிறையோட வகுத்தோன்னு சொன்னால் கிடைக்கூடியது வந்து ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 6.000222 இது எந்த இது எடுத்தாலும் குளுக்கோஸ் எடுத்துட்டு இந்த குளுக்கோஸோட மொத்த நிறை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மூலக்கூறு நிறை 180, அதனுடைய தனித்த மூலக்கூறு நிறை 29.89. இது ரெண்டையும் நம்ம வகுத்த நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.0. இந்த மாதிரி எந்த இதுக்கு எடுத்து பார்த்தாலும் அதனுடைய மொத்த நிறைக்கும் தனித்த நிறைக்கும் தனித்த அணு அல்லது தனித்த மூலக்கூறு நிறையும் டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காமன் ஆன்சர் என்னவாக இருக்கும்? 6.022 × 10⁻23. அதனால தான் என்ன வச்சுட்டாங்கன்னா ஒரு மோல் என்பது எதுக்கு ஈக்குவல்? 6.022 × 10⁻23. இல்லை ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு மைண்டில் ஏறினா போதும், நீங்கள் ரொம்ப குழப்ப வேண்டாம். படிக்கும்போது வரையறைகளை படிங்க. ஆனால் ஒரு டசன்னா எப்படி 12, ஒரு மோல்னா என்ன ஆன்சர்? 6.022 × 10⁻23 உட்பொருட்களை உள்ளடக்கியதான் என்னது? ஒரு மோல். இந்த கான்செப்ட் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும். அதுக்கான வரையறை நீங்கள் படிக்கணும். கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் சொன்னால் இந்த 6.022 × 10⁻23 யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னால் அந்த அவகாட்ரோங்கிறவர் தான். எப்படி வந்து நம்மளுக்கு தெரியாது, இவ்வளோ காலமாக நம்ம வந்து ஒரு டசன்னா 12 சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் சொல்லுவோம். ஒரு டசன்னா 12 சொல்கிற மாதிரி இந்த ஒரு மோலுக்கு 6.002 × 10⁻23 சொல்லி யாருன்னு சொன்னால் அவகாட்ரோங்கிறவர். அவகாட்ரோங்கிற சயின்டிஸ்ட் தான் ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருளின் எண்ணிக்கை 6.00022 × 10⁻23 சொன்னது வரனால அவர் பேரையே வச்சுட்டாங்க. இந்த நம்பருக்கு பேர், இந்த ஒரு மோல் சேர்மத்தில் உள்ள அந்த நம்பருக்கு பேரை அவகாட்ரோ எண்ணுன்னே வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அவகாட்ரோ எண்ணுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நீங்கள் ஒரு மோல்னு சொன்னால் என்ன கேட்டால் என்ன சொல்லணும்? 6.022 × 10⁻23 உட்பொருட்களை உள்ளடக்கியதா ஒரு மோல்னு சொல்கிற மாதிரி அவகாட்ரோ என்னன்னு கேட்டால் அப்படியே மாற்றிட வேண்டியதான். ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை 6.022 × 10⁻23. இந்த எண் தான் அவகாட்ரோ எண் அழைக்கப்படுகிறது. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். மோலுக்கும் அவகாட்ரோ எண்ணுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆனால் அவகாட்ரோ எண் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு மோல் சேர்மத்தில் அடங்கியுள்ள எண்ணிக்கைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மோல் கேட்டால் 6.022 × 10⁻23 துகள்கள் உள்ளடக்கியதான் மோல்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே கான்செப்ட். அப்போ உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால எப்படி ஒரு டசன்னா 12 அப்படின்னா அதே மாதிரி ஒரு மோல்னா எப்போ கேட்டாலும் ஒரு மோல் ஆக்சிஜன் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லணும்? 6.022 × 10⁻23. ஒரு மோல் குளோரினில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 6.022 × 10⁻23 அணுக்கள். ஒரு மோல் நீரில் உள்ள மூலக்கூறின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டோன்னா 6.0. எதுக்கு எடுத்தாலும் ஆன்சர் என்ன தான்? ஒரு மோல் நான் கேட்டுட்டாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரணும்? 6.022 × 10⁻23. இதை சொன்னவர் யாருன்னு சொன்னால் அவகாட்ரோ எண். அதை வந்து ப்ரூஃபோடு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எதில் இருக்குன்னு சொன்னால் இந்த டேப்லெட் காலத்தில் எந்த தனிமத்துக்கும் எந்த வேறுபட்ட இப்போ கார்பன் அணுக்கு வந்து அதனுடைய அணு நிறைய போட்டு கீழே உள்ள ஒரு கார்பன் தனித்த அணுவின் நிறைய போட்டால் ஆன்சர் என்ன கிடைக்கிது? 6.022. குளுக்கோஸோட மூலக்கூறு நிறைய போட்டு டிவைடட் பை ஒரு மூலக்கூறு நிறை குளுக்கோஸில் ஒரு அந்த இது போட்டோன்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 6.022. இதே மாதிரி அதை கால்குலேஷன் ப்ரூஃபோட தான் சொல்லியிருக்காங்க. சும்மா சாதாரணமாக சொல்லலை, இந்த ப்ரூஃபோட தான் எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் எனக்கு காமனாக 6.022 × 10⁻23. இதுக்கு பேர் தான் ஒரு மோலுங்கிற பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா
அடுத்து மோல் என்றால் என்னன்னு படித்தாச்சு, அவகேட்ரோ என்னன்னு படித்தாச்சு. அடுத்து மோலார் நிறை. அடுத்த வரையறை மோலார் நிறை. ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது அதன் மோலார் நிறை வரையறுக்கப்படுகிறது. ஒரு சேர்மத்தின் மோலார் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் ஒப்பு அணுநிறைகளின் கூடுதல் மதிப்பை கிராம் பர் மோல் என்ற அலகில் குறிப்பிடுவதாகும். இப்போ மூலக்கூறு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படி தானே. மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் நிறைய தனிமங்கள் சேர்ந்ததான் மூலக்கூறு. இப்போ ஹைட்ரஜன் நீர் ஒரு மூலக்கூறு அப்படி தானே. நீர் என்பது என்னது? மூலக்கூறு. இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. மோலார் நிறைக்கு ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது அதன் மோலார் நிறை என வரைக்கப்படுகிறது. ஒரு சேர்மத்தின் மோலார் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் ஒப்பு அணு நிறைகளின் கூடுதல் மதிப்பை. இது ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே நம்ம அந்த குளுக்கோஸு கண்டுபிடிச்சோமா, 6H12O6 கார்பன் 6×12 போட்டிங்க. அதே மாதிரி அதில் ஒவ்வொரு தனிமத்தோட நிறைய கூட்டினா கிடைச்ச ஆன்சர் தான் என்னது? மோலார் நிறை. அதுதான் மோலார் நிறைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, ஒரு ஹைட்ரஜன் அணுனா ஒரு ஹைட்ரஜன் அணுக்கு 1.008க்கு ஹைட்ரஜன் மூலக்கூறுனா H2. ஸோ அப்போ H2ங்கும்போது நம்ம என்ன போட்டோம்? 2 ஒரு ஹைட்ரஜன் அணுவின்னு கேட்டால் 1.008 சொல்லிடலாம். மூலக்கூறுன்னு கேட்டால் 1.008 2ன்னு போடணும். குளுக்கோஸ்க்கு ஃபார்முலா என்னது? C6H12O6. அதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 180 கிடைக்கும். அந்த 6×12 12×1.008 இதெல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 180 கிடைக்கும். அப்போது அதில் உள்ள அணுக்களின் நிறையின் கூடுதல், ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள அணுவின் நிறையின் கூடுதல் தான் என்னது? மோலார் நிறை. அடுத்து மோலார் கன அளவு. மோலார் கன அளவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்துக்கொள்ளும் கன அளவு மோலார் கன அளவு எனப்படும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் ஒரு எவ்வளவு இடத்த அடைச்சிக்கொள்ளுது. ஒரு பீக்கருக்குள்ளே நம்ம வைக்கும்போது அந்த பீக்கர் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணலாம், இல்லைன்னா பாதியை ஆக்குப்பை பண்ணலாம், இல்லைன்னா முக்கால்வாசி ஆக்குப்பை பண்ணலாம். அந்த எவ்வளவு இடத்த அடைச்சிக்கொள்ளுது அதான் என்னதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் கன அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன அளவுக்கு வரையறை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம் நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில், அதை வாயு நிலையில் மாற்றி தான் பார்க்கணும். இப்போ கன அளவுங்கிறது நம்மளுக்கு மேக்சிமம் பொருந்துறது எதனுடைய இதுக்கு? வாயு நிலைமைக்கு தான். அப்போ கன அளவு வாயு நிலைமையில் அடைத்துக்கொள்ளும் கன அளவு மோலார் கன அளவு எனப்படும். இதில் இதை நம்மளுக்கு லாஸ்ட் இயர்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு இதில் நம்ம பார்ப்போம். இந்த செகண்ட் ரீடிங் மட்டும்தான். இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதாவது 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியருங்கிறது தான் பழைய புக்கில் இருந்தது. இந்த ஒரு ரீடிங்கை மட்டும்தான் எப்போவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நிலைமையை 273 கெல்வின் 1 பார் அழுத்தம்னு சொல்லுவாங்க. 1 பார் அழுத்தத்தை தான் இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷராக வச்சாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னால் எவ்வளவு வெப்பநிலைனா 273 கெல்வின். இனிமேல் வரக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்? 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வேல்யூ என்னன்னு கேட்டால் 1 பார் ப்ரெஷர். அதில் அடங்கியுள்ள இந்த இப்போ எப்படி நம்ம ஒரு மோலுக்கு 6.022 12 சொன்னோமோ அதே மாதிரி எஸ்டிபி கண்டிஷனில் ஒரு மூலக்கூறுடைய கன அளவு எவ்வளோன்னு சொன்னால் 22.71. அதே போல் 273 கெல்வின் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஆனால் அழுத்தம் 1 அட்மாஸ்பியர் அழுத்தம். அதில் உள்ள கன அளவு 22.4. அதே மாதிரி கெல்வின் மாறுபடுது. வெப்பநிலை 298 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் அழுத்தம். இது மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய கன அளவு 24.47. இது முக்கியமான டேப்லெட் காலம். இந்த ரீடிங்கை வச்சே கேட்பாங்க. வெப்பநிலை 273 இருக்கு, 1 பார், இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தம். அதில் ஒரு மூலக்கூறோட கன அளவு எவ்வளோன்னு கேட்டால் 22.71. இப்போ டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர் இருக்கும்போது 22.4. அதுக்கப்புறம் வெப்பநிலை மாற்றப்படுது 298 கெல்வின் மற்றும் 1 அட்மாஸ்பியர் அழுத்தம் மற்றும் 224.47. இது ஒன் வேர்டு. அடுத்து நம்ம படிக்க போகிறது சமாநிறை, கிராம் சமான நிறை. இந்த கிராம் சமாநிறைக்கு அடிக்கடி கேட்குற வரையறை இது. கிராம் சமாநிறை இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க.